ஹை கைஸ், நான் இன்றைக்கே இன்னொரு வீடியோ போடலாம் நினச்சேன். ஃபஸ்ட்டு வீடியோ தான் போட்டேன். அது வந்து ஒரு அண்டார்டிகா கேம். என் சேனலில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். இப்போ செகண்ட் கேம் போடலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி, ஒரே நாள் 2 வீடியோ நான் போட்டேன். அதனால் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் செகண்ட் வீடியோ ஃபஸ்ட் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட்டு போகலாம். இந்த கேம் ஒரு ஃபன் கேம். ஏன் லோட் ஆகுன்னு தெரில. ஐ திங்க் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியானா இருந்துச்சுன்னா லோட் ஆகும். சரி, திரும்பி நான் வந்து வெளியே போய் திரும்பி வரேன். இப்போ தந்தாலும் வந்து அப்படியே டேரெக்டாக வந்து எங்கே போகணும் ப்ளே ஸ்டோர் போயிடுறேன். அதனால் நான் வரல. வந்துருச்சு. இந்த வாட்டி வந்துருச்சு. இந்த வாட்டி சரி. நேற்று விளாண்டு இந்த கேமு. நேற்று இந்த கேமு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு அக்கௌண்ட் என்கிட்ட இருந்துச்சு. அது அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆயிடுச்சு. அப்பயே இந்த கேம் விளாண்டேன். அதனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இல்லாட்டி புது மேப்பு இந்த ட்ரெயினெல்லாம் வரும். அதுக்கப்புறம் இல்லாட்டி ஹார்ஸ் வச்சு ரைட் பண்ணலாம். இந்த கேம் தெரியாதவங்களுக்குன்னா இது தெரியாது. ஒரு ஹார்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வச்சு ஸ்பீடாக போகலாம். இது கேமோட கான்செப்ட் என்ன தெரியுமா? நம்ம ஒரு கயிறு வச்சுருப்போம். அந்த கயிறு வச்சு ஒருத்தவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க இருப்போம். என்னை பிடிச்சிடும் ஒருத்தன். ஒரு ஃபன் கேம். அது ஃபன் கேம்னால நல்ல வேலை எஸ்கேப் போயிட்டேங்க கைஸ். சொல்லி முடியல. சில இந்த மேப்புக்கு மாற்று மேலே செஞ்சுருவாங்க. ஹார்ஸ் எல்லாம் இந்த ஒரு ஹார்ஸில் ஸ்பீடாக போகல. இன்னும் ஹார்ஸ் இருக்குது. ஒருத்தர் ஹார்ஸை பிடிச்சிடும். ஆனால் ஹார்ஸ்லாம் செம்ம ஸ்பீடாக போகும். நம்ம நண்டு போகிற ஸ்பீடுலாம் போகாது. இந்த கேமில் ரோப் வச்சுருப்போம். அந்த ரோப் வச்சு சொல்லி முடிச்சு விட்றாங்க. இந்த வாட்டி எல்லாருமே நம்மனா பிடிக்கிறோம். வந்து நிறைய ரோப் டைப் இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கூட ரோப் வாங்கிக்கலாம். திரும்பியும் ஒரு ஹார்ஸஸ்லாம் இருக்கிறான்னு தெரியல. ஹார்ஸஸ்லாம் எந்த சாம ஹார்ஸஸ் ஸ்பீடாக போகலாம் சொல்ல முடியல. அதுக்கு போகணும். இந்த கேம் ரொம்ப ஃபன்னான கேம்னால ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிவெஞ்ச் வாங்கல இந்த கேம் வச்சு. நான் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோலே தெரியும். ஐயோ முடிச்சிச்சு. நானும் என்ன முடிச்சிட்டேன் நிறைய. இப்போ நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும். ஏன்னா நம்மளால அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம மூஞ்ச எல்லாருமே பார்த்துட்டாங்க போல. நானாக பேக்கனர் போல. இல்லை நிறைய பேர் பேக்கனர் போல. ஏன்னா நான் பேக்கனரில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறேன். ஐயோ இந்த மாதிரி ட்ரைப்ஸ் எல்லாம் வெடிக்கும். இந்த வீடியோவில் பிடிக்காம விட மாட்டேன். படைப்பான்ல. ஐயோ பார்த்து ஒன்றுமே. ஐயோ சில மாதிரி ஆயிட்டேன். கொஞ்சம் எல்லா நிமிஷம் விளாண்டிங்களும் அந்த அவங்களுக்கு காசு தராங்க. இல்லை இப்போ நம்ம காசில் வந்து வேறு கயிறு கூட வாங்கலாம். ஐயோ நான்
ஸ்டார்டரு இல்லை 100 ருபீஸ். நம்ம பட்ஜெட்டுக்கு மேலே இதே போதும். ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஹால். சரி இதை மாற்றணுங்க, மறந்துட்டேன். இதில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸ்ட்ரகிள்னு சொல்லி பட்டன் தந்தேன்னா கஷ்டப்பட்டு கயிறு எடுத்துடலாம். ஆனால் இதில் பண்ணவே முடியாது, எல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆனால் மற்ற மாதிரி பாம்பெல்லாம் வந்துச்சுன்னா 5 நிமிஷத்தில் முடிச்சு விட்றாங்க. இந்த கையில் ஒட்டு பிடிக்கும். இல்லை நார்மல் கயிறு வச்சு நம்மளுக்கு போடுற இடத்துல இன்னும் ஃபஸ்ட்டு நம்புறேன். எங்கே ஹெல்த் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பேக்கன் ஹேர் கிட்டே சண்டை போடலாம். கம்மி பீஸ்னா பேக்கன் நான் ஸ்கிப் பண்ணுறேன், அதை ஒத்துக்கிறேன். பேக்கன்ஸ்னால் வந்து ராப்ளாக்ஸோட என்டர்டைன்மெண்ட்னா அவங்க வந்து நல்லா இருக்கும். பேக்கன்னா வந்து அவங்க சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணாலும் வந்து நல்லா விளாடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள்ஸ்னால் பேக்கன் போட்டுருவாங்க. அவங்களெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி லெஜெண்ட்ஸ்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் சில பேர்னா பேக்கன் ஹேர் அவங்கலாம் வந்து புது பிளேயராக இருக்கலாம். புது பிளேயர்ஸ்னால் அவங்க ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. பேக்கன் சொல்லிட்டு நம்மளே பேக்கன் ஆகிட்டோமா ரியல். ஆனால் நான் ஓகே என்ன சார் பண்ணுறீங்க? என்ன வச்சுக்கோ. எல்லாருமே எவ்வளோ தகவல் பாவம் நம்ம முடிச்சு மாட்டிட்டேன். ஊசியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கேம் ஒரு கான்செப்ட் நான் பேர் சொல்லிட்டேன். இந்த கேம் ஃப்ரெண்ட்ஸ் விளாட்லாம். அந்த கேம் பேர் வந்து ரோப் பேட்டில். ஆனால் அந்த கேம் பாப்புலர் இல்லைன்னு நிறைய பேர் விளாட்றாங்க. இந்த கேமில் வந்து சில ரோபாக்ஸு கேட்காது. ஜஸ்ட் மிஸ்ஸு பறந்துருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ஸு பறக்க வச்சுருப்பாங்க. ஹார்ஸ் வச்சா கூட நான் டபிச்சலாம். ஹார்ஸ் வச்சுக்கிறேன். ஒருத்தர் நான் பிடிக்குவோம் ஆசுக்குரு. இந்த கேமில் ஒரே ஒரு மேப்பு இருந்தாலும் இந்த புதுசாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாட்ரு போனால் ரொம்ப கஷ்டம். அதனால நான் வந்து இதை தான் போனேன். நானே பேக்கன் யாரும் எடுத்துக்கிறேன். ஏன்னா வாட்டரில் கஷ்டம் இல்லை, பரவாயில்ல. கஷ்டம் பண்ணேண்ணா இதில் கொஞ்சம் கஷ்டம் வாட்டர்னா. ஏன்னா புது மேப் அது. அதுக்கப்புறம் இதோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் ப்ளீஸ். இல்லை இந்த மேப்பில் முக்கியமாக டாக்டர் பஸ் லெக்கில்னா பக்கத்துலேயே போகிறாரு. ஸ்டார் ஃபிஷ் மேலே வைக்கிறாரு. பார்க்க மேப் பார்க்க தம்மிமான இருக்கும். ஆனால் ரியலி ஹார்டு. என்னாச்சு அப்படியே இருக்காங்க. எல்லாம் போர்க்கிழமை நோந்துடலாம் பேசாமல். சரி நிறைய பேர் சும்மா தரேன் பையன் அவங்க பிடிச்சிடும்.
விடவே மாட்டேன். யாராச்சும் போட்டு என்னடா மாட்டேன். என்ன தானே நீ பண்ண கொஞ்சம் தானே சாப்பிட அந்த ஃபிஷ் மாதிரி இருக்கும்ல டோட்டல் என்னாச்சு? டோட்டல் தொட்டு என்ன ஆகும்? ஆமாம் பையன். ஏய் அவன் ஃபுட்பால் மாதிரி ஆடுறான். ஆனால் அவன் தொட்டா இவன் கொஞ்சம் நம்ம டார்கெட் பண்ணுறாங்க. போய் ஆமாக்கிட்ட அடி வந்துட்டேன். நியூவாக வந்திருக்கான் அப்படின்ட்டு சரி நல்லா அந்த வீல் ஸ்பின்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த வீல்ஸில் இன்னும் அப்டேட் பண்ண போல ஸ்பின் பண்ணலாம். இல்லை ஸ்பின்னில் அடிச்சு நல்லா தான் வந்துச்சுன்னா காசா ஓகே அப்கிரேட் பண்ணலாம். புரியுது. இப்போ நம்ம இந்த ரோப்பும் வச்சுக்கலாம். மற்றெல்லாம் அதுக்கு யூஸ் பண்ணலாம். 1% வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. கொஞ்சம் உனக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.